வேதாமத்தில் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் எதற்கு, அந்த தீர்க்க தரிசனம் எதற்காக உபயோகப்படுகிறது என்று. இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதற்கு அப்படின்னு சொன்னா, பக்தி விருத்தி உண்டாக்குவதற்காக. ஏன்னா அநேக ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிறாங்க, தீர்க்க தரிசனத்தை தேடி போறாங்க. ஆனா அந்த ஜனங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கும் போது, ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம் வரும்போது அநேக ஜனங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா பக்தி விருத்தி உண்டாக்குகிறதான தீர்க்க தரிசனம் வரும்போது அநேக ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், தேவனாய் கர்த்தர் உனக்கு நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லும் போது ஆமேன் பிரைஸ் லார்ட் சொல்லுகிற அநேக விசுவாசிகள் பக்தி விருத்தி உண்டாக்குகிறதான தீர்க்க தரிசனம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி, நீ பண்ணுகிற விஷயம் தவறு, அந்த வழியில போகாத, இப்படிப்பட்டதான பக்தி விருத்தி உண்டாக்குற தீர்க்க தரிசனம் வரும்போது அநேக விசுவாசிகள் தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்வதில்லை.